காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு இயேசுவை போல. பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் ரோமர் 8:29. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முதலாவது தியான பகுதியாக ரோமர் 8 வசனங்கள் 22 முதல் 30 வரையிலும் படிக்க கேளுங்கள். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவனே, உம்முடைய நாமத்திற்கு புகழ் உண்டாகட்டும். இயேசுவை போல. ஒரு சிறுவனாக இறையியலாளர் புரூஸ் வேர் 1 பேதுரு அதிகாரம் 2 வசனங்கள் 21 முதல் 23 வரையிலும் படித்து நம்மை இயேசுவை போல இருக்கும்படி அழைக்கிறார் என்று விரக்தி அடைந்தார். புரூஸ் தனது இளமை உற்சாகத்தை பற்றி தி மேன் கிரைஸ்ட் ஜீசஸ் என்னும் தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார்.
இது நியாயமில்லை. நான் தீர்மானித்தேன். குறிப்பாக பாவம் செய்யாத ஒருவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுமாறு அந்த பத்தியிலே கூறியிருக்கிற போது, இது முற்றிலும் இயற்கையை மீறிய ஒன்று. இதை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்வதற்கு தேவன் உண்மையில் எந்த அர்த்தத்தில் இப்படி சொல்லுகிறார் என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை என்கிறார். அத்தகைய வேதாகமத்தின் சவாலை புரூஸ் ஏன் மிகவும் அச்சுறுத்தலாக கண்டார் என்பது நமக்கு புரிகிறது. ஒரு பழைய கோரஸ் கூறுகிறது, இயேசுவை போல இருக்க வேண்டும், அவரை போல இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் புரூஸ் சரியாக குறிப்பிட்டது போல நாம் அதை செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறோம். இதனால் நாம் ஒருபோதும் இயேசுவை போல் ஆகவே முடியாது என்ற முடிவிற்கும் வருகிறோம். அருமையானவர்களே, நாம் தனித்து விடப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதனால் கிறிஸ்து நம்மில் உருவாக முடியும் என்று கலாத்தியர் 4:19 படிக்கிறோம். ஆகவே பவுல் ஆவியானவரை பற்றி எழுதிய அந்த சிறந்த அத்தியாயத்திலே தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:29 நாம் என்று படித்தோம். அதில் நாம் வாசிப்பதில் ஆச்சரியமில்லை. தேவன் தம்முடைய வேலையை நம்மில் நிறைவு செய்வதை காண்பார். அவர் நம்மில் வாழும் இயேசுவின் ஆவியின் மூலமாக அதை நிச்சயமாகவே செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் உண்மையிலேயே இயேசுவை போல ஆகிவிடுகிறோம். இது தேவனின் மிகப்பெரிய ஒரு ஆசை என்பதை அறிவது நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய தியான பகுதியாகிய ரோமர் 8:22 முதல் 30 வரையிலும் மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். நிச்சயமாகவே தேவனுடைய திட்டம் இயேசுவை போல உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் ஆக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று நாம் படிக்க முடிகிறது. கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி நம்மிலே எரிந்து கொண்டிருக்கிற இயேசு என்கிற தீபத்தை, அந்த விளக்கினை நாம் ஒளிர செய்ய வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த அருமையான ஒரு மலை பிரசங்கம் அது. மத்தேயு 5:14 முதல் 16 வரையிலும் படிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. முதலாவது தியான பகுதியாக ரோமர் 8 நாம் படித்தோம், நாம் இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று. அதில் சந்தேகம் இல்லாமல் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை போல மாறி எப்படி இந்த உலகத்திற்கு நாம் இயேசுவை போல இருக்கிறோம் என்று தெரியப்படுத்துவதென்றால் நம்மிலே இருக்கக்கூடிய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இயேசு என்னிலே ஒளிர்கிறார் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வெளிச்சமாக நாம் பிறருக்கு காட்ட வேண்டும். தேவனுடைய எல்லா பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படும் ஒளி பங்காளிகளாக இருப்பதற்கான பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனின் நித்திய நம்பிக்கை மற்றும் நிபந்தனையற்ற அன்பின் கதிரியக்க கலங்கரை விளக்கமாக வாழ நாம் வடிவமைக்கப்பட்டுள்ளோம். நாம் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு இயேசுவின் பெயரால் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது பொதுமக்கள் கவனத்தை கவரக்கூடியவர்களாகவும் வாழ்க்கை சான்றுகளாகவும் மாறுகிறோம். ஒவ்வொரு நற்செயலிலும் கனிவான புன்னகையும் மென்மையான ஊக்கமளிக்கும் வார்த்தையும்
இதயபூர்வமான ஜெபமும் தேவனின் உண்மையையும் அவருடைய நிபந்தனையற்ற வாழ்க்கையை மாற்றும் அன்பையும் நினைவூட்டுகிறது. அதைதான் மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 14 முதல் 16 வரையிலும் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து தான், உங்களை குறித்து தான், என்னை குறித்து தான் அழகாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எவ்வளவு தனித்துவம் மிக்க நம்மை அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கட்டும். தேவன் நம்மை எங்கு வழி நடத்தினாலும், நாம் அவருக்கு எப்படி சேவை செய்தாலும், மற்றவர்களுக்கு உதவவும் அவருடைய ஒளியை அவர்கள் மீது பிரகாசிக்க செய்யவும் நம்மை அவரால் நிச்சயமாக பயன்படுத்த முடியும். தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினால் உண்மையான வெளிச்சத்தை நமக்கு அளித்திருப்பதால் அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தையும் அன்பையும் நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல நடக்க முடியும், இயேசுவை போல வாழ முடியும், இயேசுவை போல பேச முடியும். இயேசுடைய வெளிச்சத்தை பிறருக்கு நாம் பகிர்ந்தளிக்க முடியும், பிரதிபலிக்க முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தின் அன்பு தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம் அப்பா. இயேசுவை போல நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ரோமர் 8:29 மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். எவர்களை நீர் முன் அறிந்தீரோ அவர்களை உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு நீர் முன் குறித்திருக்கிறீர் என்று சொல்லி நீர் கற்றுத்தந்த தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆவியின் கனியாகிய அந்த பண்பிலே நாங்கள் அதிகமாக வாழ விரும்புகிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 22, 23 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற ஆவியின் கனியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உம்முடைய மகனைப் போல, இயேசுவை போல நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஆனால் பெரும்பாலும் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயலிலே நாங்கள் குறைவுபடுகிறோம். எங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு எங்களுக்குள் உருவாகும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியின் செயலுக்கு நாங்கள் அடிபணிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு உம்முடைய பெயராலே மற்றவர்களுக்கு நாங்கள் சேவை செய்யும் போது ஆண்டவரே, ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு வாழ்க்கை சான்றுகளாக நாங்கள் மாற கனிவான புன்னகையோடு, மென்மையான ஊக்கமளிக்கும் வார்த்தைகளோடு, இதயபூர்வமான ஜெபத்தோடு நாங்கள் இருக்கும்படியாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அன்பான தந்தையை, தயவு செய்து முது பரிபூர்ண சத்தியத்துடனும் அன்புடனும் எங்களை தூண்டிவிடும்படியாக ஜெபிக்கிறோம். அதனால் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்மையும் மற்றவர்களையும் நேசிப்பதன் மூலம் உம் மீது ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும் அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.